சிஸ்டமேட்டிக் வித்ட்ராவல் பிளான் SWPனா இது வந்து என்னன்னா மியூச்சுவல் ஃபண்ட்ல இது ஒரு மெத்தட். SIPனா எல்லாருக்கும் தெரியுது, SWPனா நிறைய பேருக்கு தெரியாது. SIPனா நம்ம மாசம் மாசம் சிஸ்டமேட்டிக்கா இன்வெஸ்ட்மெண்ட் பண்றோம்ல, அது இன்வெஸ்ட்மெண்ட் பிளான். SWPனா நம்ம வித்ட்ரா பண்றது. அப்ப நம்ம என்ன பண்றோம், இப்போ நம்ம வந்து ஃபர்ஸ்ட் 10,000 ரூபாய் மாசம் மாசம் இன்வெஸ்ட்மெண்ட் பண்றோம், கரெக்டா? அது மந்த்லி SIP அமௌண்ட். அதுக்கு அடுத்தது SIP பீரியட் வந்து 10 வருஷத்துக்கு பண்ண விருப்பப்படுறேன், அதனால 10 வருஷத்துக்கு போட்டாச்சு. அப்புறம் என்ன பண்றோம், டிஃபர்மென்ட் பீரியட் வந்து இது வந்து ஃபிளெக்சிபிள். இது வந்து இன்சூரன்ஸ் பாலிசி மாதிரி கிடையாது, நம்ம கையில தான் இருக்குது. டிஃபர்மென்ட் பீரியட 1 வருஷம், 3 வருஷமானாலும் எடுத்துக்கலாம், 5 வருஷம்னாலும் எடுத்துக்கலாம். நமக்கு ஒரு கால்குலேஷனுக்கு நமக்கு தெரியணும்ல, அது ஒர்க் அவுட்டுக்காக சும்மா ஒரு கால்குலேஷன் 7 வருஷம் போட்டிருக்கேன் நான் டிஃபர்மென்ட் பீரியட். அது கீழே SWP தான் நம்ம வந்து வித்ட்ராவல் பிளான். எதுக்கு போடுறோம்னா 50 வருஷம் எதுக்கு போட்டோம்னா, அப்படி நம்மளோட ஒரு இதுக்கு ஒரு எவ்வளவு லென்த்தா போடுறோமோ அப்பதான் நமக்கு கீழே கேஷ் ஃப்ளோ கிடைக்கும், நமக்கு ஒரு ஐடியா கிடைக்கும் ஏதாவது ஒரு சேஞ்ச் பண்றதுக்கு என்ன பண்ணணும்ட்டு. அதுக்கப்புறம் நான் என்ன பண்ணிட்டேன், இன்னொரு பேலன்ஸ் ரிக்வயர்டும் ஒன்று போட்டேன் நான். எனக்கு வந்து என்னன்னா, நம்ம எடுக்கிற பணம் வந்து என்னைக்குமே வந்து குறையக்கூடாது. நம்ம வந்து ஒரு அமௌண்ட் இது பண்ணிருக்கோம்னா அதுவும் வளரணும், நானும் எடுக்கணும், புரியுதா? அந்த ஒரு கால்குலேஷனுக்கு நான் என்ன பண்ணேன், 1 crore போட்டுட்டேன். போட்ட உடனே நமக்கு வந்து என்ன ஆகுதுன்னா, இந்த அக்யூமுலேட்டட் கார்பஸ்னு போட்டு இந்த 49,52,000 வந்திருக்குல்ல, 52,720, அது எங்க வருது நம்ம அடுத்தது பார்ப்போம். அது வந்து ஃபர்ஸ்ட் எனக்கு இந்த சிஸ்டம் வந்து இந்த ரிசல்ட்டை கொடுக்குது. அப்புறம் ஃபர்ஸ்ட் இயர் ஆவரேஜ் மந்த்லி SWPனா நம்ம வந்து எடுக்க ட்ரை பண்றோம்ல, அந்த 7வது வருஷம் முடிஞ்சதுக்கு அப்புறம் மாசம் மாசம் 17,000 வர மாதிரி, 17,800 அந்த ஆவரேஜ் அந்த ஃபர்ஸ்ட் இயர்ல. ஓகேவா? அதுக்கப்புறம் வந்து டோட்டல் வித்ட்ராவல் எவ்வளவு பண்ணிருக்கோம் இதுல போட்டிருக்கு. அதுக்கு அடுத்த பேஜ்ல வந்தோம்னா இதுதான் மெயின் பேஜ். அக்யூமுலேஷன் ஃபேஸ்னா நம்ம பணத்தை SIP பண்றோம்ல, அது அக்யூமுலேஷன் ஃபேஸ். அப்ப நம்ம 10,000 போது வருஷத்துக்கு 12 மாசமா, 12 மாசத்துக்கு பண்ணும்போது ஒரு வருஷத்துக்கு 1,20,000 ரூபாய். ஓகேவா? அதுல வந்து இயர் எண்ட் வேல்யூ வந்து எப்படி நம்ம கால்குலேஷன் எடுத்துக்கோம், 12% எடுத்துருக்கோம். இது ஏன் 12% நான் ஆல்ரெடி சொல்லியிருக்கேன்ல, இது வரைக்கும் சென்செக்ஸ் ஹிஸ்டாரிக்கலா பார்க்கும்போது 14% கொடுத்துருக்கு. நம்ம மார்ஜின் ஆஃப் சேஃப்டி 2% வச்சுட்டு 12%. ஏன்னா நம்ம கால்குலேஷனுக்கு 12% கம்மியா வச்சோம்னா அதுக்கு மேல அதிகமா வந்ததுன்னா என்ன ஆகும்னா, நம்ம அந்த கார்பஸ் எல்லாம் சீக்கிரமா ரீச் ஆக போறோம். ஓகேவா? அப்போ இந்த பிளான படி 10வது வருஷம் முடியும் போது நம்ம வந்து 22,40,359 ரூபாய், அதாவது 22,40,000. இது வந்து ரஃப் அமௌண்ட் தான். ஏன்னா நம்ம அந்த 12% 13 அந்த ஃபிகர் மாறிடும், 14% மாறிடும். இப்போ வந்து ஒருவேளை நம்ம 10வது வருஷமே எடுக்கணும், எனக்கு வேணும், எனக்கு இந்த கார்பஸ் வேணும்னா இந்த 22 லட்சம் மினிமம் எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். 22 லட்சம் குறையாம வரும். இல்லப்பா எனக்கு இப்போ உடனே தேவையில்ல, ஒரு 2 வருஷம் போனா இருக்கட்டும் பரவாயில்ல அப்படின்ட்டு ஒரு 12வது வருஷம் வரைக்கும் விடுறோம்னா 28 லட்சம். சரி, எனக்கு வந்து இப்போதைக்கு ஒரு நம்ம ஏதோ ஒரு வேலை பார்த்துட்டே இருக்கிறோம், இது இம்பார்ட்டன்ட் இல்லைன்ட்டு நம்ம இது கால்குலேஷன் படியே போவோமே, ஒரு 7 வருஷத்துக்கு விட்டாச்சு. 7 வருஷத்துக்கு விட்டதுக்கு அப்புறம் 8வது வருஷம் நம்ம வந்து மாசம் மாசம் வந்து என்ன பண்றேன் நானு, எனக்கு வந்து என்னன்னா ஃபுல்லா எடுக்க விரும்பல, அதுவும் இல்லாம நான் மேல பாரு 9% போட்டேன் நான். இப்போ இன்னொரு சேஃப்டிக்கு வந்துட்டேன் நான். ஏன்னா நம்ம வந்து இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணும்போது ஈக்விட்டியில போட்டிருப்போம், 12% எக்ஸ்பெக்டேஷன் பண்ணோமா? ஆமா சார். இப்போ வந்து நம்ம வந்து வித்ட்ரா பண்ணும்போது என்ன பண்ற போறோம், அதுல இருந்து ஒரு ஹைபிரிட் ஃபண்ட் மாதிரி வந்துரும். ஹைபிரிட் தான் பேலன்ஸ் ஃபண்ட் மாதிரி, ஈக்விட்டியும் டெட்டும் மிக்ஸ் பண்ண மாதிரி ஒரு சேஃப்டிக்கு. அது வந்து என்ன ஆகும்னா அது 9%ல க்ரோ ஆகும். க்ரோ ஆகும்போது நம்ம என்ன பண்றோம், மாசம் வித்ட்ராவல் வந்து 18,000 ரூபாய் தான் ஃபர்ஸ்ட் மந்த் வித்ட்ரா பண்ண போறோம் 18வது வருஷத்துல. அதாவது 9% மட்டும் சார். 9% growthல இருக்குன்ற அந்த ஃபண்டோட growth சொல்றேன் நான். நம்ம சேஃப்டி பண்ணிடுவோம்ல, ஏன்னா ஈக்விட்டிலேயே வச்சிருக்க முடியாதுல்ல த்ரூ அவுட். அப்ப என்ன பண்றோம், மியூச்சுவல் ஃபண்ட்ல வந்து சேஃப்டியும் இருக்குது, ரிஸ்க்கும் இருக்குது. ரிஸ்க் வந்து ஸ்டார்டிங்ல எடுக்கலாம், அதுக்கப்புறம் நமக்கு பணம் இருக்கிற பணம் நம்ம விட்டுறக்கூடாதுல்ல. இப்போ அந்த 18 வருஷத்துக்கு இயர் எண்ட் பேலன்ஸ் பாரு 51 லட்சம் இருக்குல்ல, அந்த 51 லட்சம் என்ன பண்ணணும், குறையாமது வருஷம் வருஷம் வளரணும். ஆனா நான் பணமும் எடுக்கணும். அப்ப நான் வந்து ஈக்விட்டியில வச்சேன்னு வச்சுக்கேன், ஒரு சில டைம் இப்ப கொரோனா மாதிரி சிச்சுவேஷன் வந்ததுன்னா, கோவிட் மாதிரி சிச்சுவேஷன் வந்தா அப்படியே இறங்கிடும் பணம். அப்ப நம்ம சேஃப்டியா பண்ணணும்னா அதை உடனே சேஃப்டி பண்றதுக்கு என்ன பண்றோம், ஈக்விட்டி டெட் மிக்ஸ் பண்ண மாதிரி ஒரு ஹைபிரிட் ஃபண்டுக்கு மாறிடுறோம். அப்போ அதோட ரிட்டர்ன்ஸும் பார்த்தோம்னா 9% கொண்டு வந்துடும். ஏன்னா சேஃப்டி இதுக்கும் மார்ஜின் ஆஃப் சேஃப்டிக்கு வந்தாச்சு, 9% தான் ரிட்டர்ன் கொடுக்குதுன்னு வச்சு. ஆனா அதுக்கு மேலேயே கொடுக்கும், நம்ம எல்லாமே ஒரு சேஃப்டிக்கு வந்துடுறோம்ல. அதாவது நம்ம மினிமமா நம்ம எக்ஸ்பெக்ட் பண்றது நம்ம மினிமமா கொண்டு வந்திருக்கோம். மினிமமா கொண்டு வந்திருக்கோம். ஏன்னா அப்பதான் எனி டைம் நம்ம இந்த டேபிளும் வருஷத்துக்கும் பார்க்கும்போது இதோட அதிகமா தான் இருக்கும். இதோட குறைஞ்சிச்சுன்னா நமக்கு இந்த கால்குலேஷன் ஒர்க் ஆகுது இல்ல.
சரிங்க சார். ஸோ நான் என்ன பண்றேன், அதாவது நம்ம 17 வருஷம் அப்படின்னா 18வது வருஷம் வந்துட்டு நம்ம ஈக்விட்டில இருந்து நம்ம சேஃப்டியும் டெப்ட் ஹைபிரிட்டுக்கு மாறும். கரெக்ட் அது சேஃப்டிக்காக கரெக்ட். அதனால தான் நான் ஈக்விட்டியே கண்டினியூ பண்ணியிருந்தேன்னா இங்க மேல 12% தான் இருந்திருக்கும். 12% பொண்ணு கூட வந்துரும். ஆமா 12 இன்னும் கூட வந்திருக்கும். நம்ம சேஃப்டி பண்ணிடுறோம், ஏன்னா இதுக்கு மேல ரிஸ்க் ஒரு டைம் இருக்குதுன்னா நம்ம ரிஸ்க் எடுத்துட்டு இருக்கோம். இப்போ நமக்கு வந்து வயசு 25 இருக்கு 30 இருக்குன்னா ஒரு 50 வயசுக்கு மேல நம்மளே வயசாயிடுச்சு இல்ல, 50 60 வயசு ஆகும்போது கொஞ்சம் சேஃப்டி பண்ணிடணும்ல. எல்லாரும் எஃப்டிக்கு போயிடுவாங்கல்ல. அந்த மாதிரி எஃப்டின்னு போகாம இப்ப எஃப்டிலேயே உனக்கு தெரியும் நமக்கு என்ன ரேட் வருது, இன்ட்ரெஸ்ட் ரேட் ஒண்ணும் கிடையாது, 5% 6% தான் கொடுத்துட்டு இருக்காங்க. இன்னும் ஃபியூச்சர்ல எப்படி இருக்கும்னு தெரியாது. அப்போ நம்ம இதுல சேஃப்டின்னு பார்க்கும்போது டெட் ஃபண்ட் பியூரா டெட் போகாம ஒரு மிக்ஸா நம்ம வரும். ஏன்னா நம்ம வந்து கொஞ்சம் தான் SWP பண்றோம், வளரணும் நம்மளோட இதுவும் அமௌண்ட்டும். அதுக்காக நம்ம ஹைபிரிட்டுக்கு வந்திருக்கோம். அப்ப மாசம் நான் என்ன பண்றேன், இது மந்த்லி இதை பாத்துக்கோ, இது வருஷம் கிடையாது. 18வது வருஷத்துல மாசம் 18,000 ரூபாய் எடுக்க போறோம். ஓகே சார். ஓகேவா? அப்புறம் அதே வந்து வருஷம் இன்ஃப்ளேஷன் அந்த விலைவாசி உயர்வும் ஏறிட்டே இருக்குல்ல, 5% இன்ஃப்ளேஷன் கால்குலேஷன் போட்டுக்கிட்டேன். ஓகே சார். ஏன்னா நமக்கு இந்தியாவில் வந்து தெரியும் 5 to 6% இன்ஃப்ளேஷன் ரேட் இருக்கு கால்குலேஷனுக்கு. ஸோ நான் 5% எடுத்துட்டேன். அப்போ 19வது வருஷம் வந்து பார்த்தோம்னா மாசமே 19,000 ரூபாய். ஆனா இயர் எண்ட் பேலன்ஸ் பாரு 51ல இருந்து 53 54 கிட்ட வந்துருச்சு. அதுவும் வளருது, க்ரோ ஆகுதா? சரி அப்படியே விட்டுட்டு ஒரு 30வது வருஷத்துக்கு வருவோம். 30வது வருஷத்துக்கு வரும்போது மாசமே 32,000 ரூபாய் நம்ம எடுப்போம். ஏன்னா வருஷம் விலையும் ஏறிட்டே இருக்குல்ல, நமக்கு வர மாசம் வர அமௌண்ட் இன்க்ரீஸ் ஆகணும்ல. சோ அந்த கால்குலேஷன் இது. சரி இது அப்படியே போயிட்டு அதுக்கு அடுத்தது 40வது வருஷம் அந்த மாதிரி போகும்போது இன்க்ரீஸ் பண்றோம். ஸோ இது எல்லாமே ஃபிளெக்சிபிள் பண்ண, நமக்கு எவ்வளவு இன்வெஸ்ட்மெண்ட் பண்ண போறோம் அமௌண்ட் எப்படி தேவைன்ற மாதிரி ஒரு ஃபிளெக்சிபிளா போட்டுட்டோம்னா நமக்கு அதே மாதிரி அந்த ஃபியூச்சர்ல கூட அந்த கார்பஸ் ரீச் ஆகும்போது கூட சிஸ்டமேட்டிக் டிரான்ஸ்ஃபர் பிளான் ஒரு ஸ்கீம்ல இருந்து இப்போ நம்ம டெட் ஈக்விட்டில இருந்து டெட்டுக்கு மாத்துறோம்ல, அது STPன்னு சொல்லுவோம், சிஸ்டமேட்டிக் டிரான்ஸ்ஃபர். அதுக்கப்புறம் நம்ம மாசம் நம்ம அக்கௌண்ட்டுக்கு வர வைக்குது. ஏன்னா ஒரே டைம்லயே ஃபுல்லா எடுத்தோம்னா கூட டாக்ஸ் பிடிப்பாங்கல்ல. நமக்கு வந்து அவ்வளவு தேவையில்ல. ஏன்னா மியூச்சுவல் ஃபண்ட்ல இன்வெஸ்ட்மெண்டா இருக்கிற வரைக்கும் இதுல இருக்கிற பிளஸ் பாயிண்டே பெனிஃபிட் மியூச்சுவல் ஃபண்ட்ல தான். இதே நம்ம எஃப்டின்னு வச்சுக்கேன், ஒரு வருஷத்துல கண்டிப்பா இவ்வளோன்னு இன்ட்ரெஸ்ட் வந்துடும், இவ்வளவுக்கு அதுக்கு டாக்ஸ் பிடிச்சிருவாங்கல்ல. இதுல அப்படி கிடையாது. இதுல எப்படின்னா வித்ட்ராவல் பண்றோம். வித்ட்ராவல்னா என்னன்னா அவன் வந்து கெயின் கொஞ்சம் பர்சன்டேஜ் தான் இருக்கும். நம்மளோட கார்பஸ் நம்ம போட்ட பணம் இருக்குல்ல SIPல, அந்த பணமும் கொஞ்சம் எடுக்கிற மாதிரி. அப்ப என்னன்னா ஃபுல்லா டாக்ஸ் வராது. அப்ப வருஷத்துக்கு அந்த டைம்ல சொல்றேன், இன்னொரு 10-15 வருஷம் 20 என்ன டாக்ஸ் ஸ்லாப் இருக்கோ அதுக்கு ஏத்த மாதிரி நம்ம டாக்ஸ் எஃபிஷியன்ட்டா நம்ம இதுல இருந்து வித்ட்ரா பண்ண முடியும். இதோட நம்ம இந்த வீடியோட எண்டுக்கு வந்தாச்சு. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருக்கோன்னு நம்புறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்கள். அது எனக்கு வந்து இன்னும் நிறைய வீடியோஸ் போடுறதுக்கு மோட்டிவேஷனாக இருக்கும். உங்களோட ஒப்பீனியனை வந்து கமெண்ட் செக்ஷனில் போடுங்க. மியூச்சுவல் ஃபண்ட்ஸில் இன்ட்ரெஸ்ட்டாக இருக்கிற உங்களோட ஃபேமிலி மெம்பர்ஸ் ஃப்ரெண்ட்ஸுக்கெலாம் வீடியோவை ஷேர் பண்ணுங்கள். அடுத்தது இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் பார்க்குறேன். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். ஹாப்பி இன்வெஸ்டிங்.